Secrets about Trinity in Tamil. Hi friends. மூவொரு தெய்வம் யார் என்று கேட்டால் கிறிஸ்தவர்கள் உடனே அது ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொல்லிவிடுவார்கள். தந்தை, மகன், பரிசுத்த ஆவி என மூவொரு தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். ஆனால் எப்படி மூவொரு தெய்வமாக இருக்கிறார் என்று ஆழமான கருத்தை கேட்டால் அது பலருக்கும் தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நான் அதை பற்றி பார்ப்போம். ட்ரினிட்டி மனிதனை உருவாக்கிய பிறகு வந்தது. எப்படி என்றால், ஏஞ்சல்ஸ் மனிதனை விட சிறிது உயர்ந்தவர்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், ஏஞ்சல்ஸுக்கு ஜீசஸ் பவர் கொடுத்திருந்தார். ஆனால் அவர்களுக்கு உடம்பு கிடையாது. மனிதனை சிறிது தாழ்ந்தவர்களாக படைத்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆனால் உண்மையில் மனிதன் தாழ்ந்தவனே அல்ல. ஆவி, ஆத்துமா, சரீரம், அதாவது பாடி, சோல், ஸ்பிரிட் என மனிதன் காணப்படுகிறான். ஜீசஸ் ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், அப்படித்தானே? மனிதனை ஜீசஸ் படைத்தபோது அப்பா என்ற பெயரில் இருந்தார். இதை முதற்காலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். மனிதன் சந்தோஷமாக தன்னை உருவாக்கின ஜீசஸோடு வாழ்ந்த காலம். இதை கோல்டன் ஏஜ் என்றும் கூட சொல்லலாம். பிறகு மனிதனுக்கு முன்னால் படைக்கப்பட்ட ஃபாலன் ஏஞ்சல்ஸ், அதாவது பாவத்தில் விழுந்து போன ஏஞ்சல்ஸ், மனிதனை வஞ்சித்து பாவத்தில் விழ செய்து மனிதனின் ஞானத்தை இழக்க செய்த காலம்தான் இரண்டாவது காலம். படைத்தவரை விட்டு மனிதனை பிரித்த காலம். மனிதன் ஒளியிலிருந்து இருளுக்கு தள்ளப்பட்ட காலம். அப்போது மனிதனை மீட்டெடுக்க ஒளியாக ஜீசஸ் பூமியில் அவதரித்த காலம். ஆத்துமாவை மீட்டெடுக்க மகனாக பூமியில் அவதரித்து உலகிற்கு ஒளியாக ஜீசஸ் தோன்றினார். நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க ஒளியாக வந்த ஜீசஸை உலகத்தில் பலர் ஏற்றுக்கொள்ள முன்வருவதில்லை. ஆத்துமா தான் நித்திய காலத்திற்கும் வாழ்வது. அதைத்தான் ஜீசஸ் நித்திய வாழ்வை உனக்கு அளிப்பேன் என்றார். ஜீசஸை தவிர வேறு ஒளி இல்லை. நம்முடைய ஆத்துமாவை, அதாவது சோலை, கட்டுகளிலிருந்து விடுவிக்க ஜீசஸால் மட்டும்தான் முடியும். ஜீசஸ் இஸ் லைட். லைட் இஸ் லைஃப். If you want salvation, come to Jesus. இரட்சகரான ஜீசஸை ஏற்றுக்கொண்டால் உன் ஆத்துமா நித்திய வாழ்வை அடையும். இந்த காலத்தை சில்வர் ஏஜ் என்று குறிப்பிடலாம். ஜீசஸ் மகனாக வந்த காலம் சில்வர் ஏஜ். இந்த உலகத்தில் சிலர் தங்களுடைய சோலை சாத்தானுக்கு விட்டுவிட்டோம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முட்டாள்கள் இருளுக்கு சென்று விட்டார்கள், நித்திய வாழ்வை இழந்து விட்டார்கள் என்பது கூட தெரியாமல் இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது ஒருவன் உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆத்துமாவுக்கு கேடு விளைவித்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன? நம்முடைய ஆத்துமாவை ஒளியான ஜீசஸை நோக்கி இருக்கும்படி பார்த்து கொள்வோம். அப்போதுதான் நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்கும். அடுத்த காலத்தை பிரான்ஸ் ஏஜ் என்று பெயரிடலாமா? பரிசுத்த ஆவியாக ஜீசஸ் மனிதனோடு சேர்ந்து செயல்படுகிற காலம். நமக்குள் இருக்கும் ஸ்பிரிட்டோடு சேர்ந்து புறாவாகவும் காற்றாகவும் தண்ணீராகவும் பரிசுத்த ஆவியானவர் தோன்றுவார். ஃபயராக வரவே மாட்டார். கனவின் மூலமாகவும் நமக்குள் இருந்து பேசியும் எண்ணத்தால் வெளிப்படுத்தியும் என பல வழிகளில் நம்மோடு கலந்து செயல்படுகிற காலம். இதை கடைசி காலம் என்று சொல்கிறார்கள். இப்போது புரிகிறதா ஜீசஸ் ட்ரினிட்டியாக எப்படி செயல்படுகிறார் என்று? ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு உருவத்தில் பிதாவாகவும் மகனாகவும் பரிசுத்த ஆவியாகவும் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர் நம்மோடு சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஜீசஸ் ஒரு ஆல்மைட்டி காட். ஒரே நேரத்தில் அவரால் பல இடங்களில் இருக்க முடியும். சில்வர் ஏஜில் தந்தையாக பரலோகத்திலும் இருந்தார், மகனாக பூமியிலும் இருந்தார். கடைசி காலத்தில் தந்தையாகவும் மகனாகவும் பரலோகத்தில் இருக்கிற அதே நேரத்தில்
பரிசுத்த ஆவியாக மனிதனுக்குள் இருந்து பூமியில் செயல்படுகிறார். மனிதனின் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஜீசஸால் உருவாக்கப்பட்டது. கிரியேட்டரான ஜீசஸோடு இணைந்திருப்போம், அவரையே ஆராதிப்போம். மனிதனே, எந்த ஒரு ஏஞ்சல்ஸுக்கும் உடம்பு கிடையாது. ஆனால் அந்த பாக்கியத்தை ஜீசஸ் மனிதனுக்கு கொடுத்தார். நம்முடைய உடம்பை நாம் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். பேய்கள் நமக்குள் இருந்து செயல்பட அனுமதிக்காதீர்கள். மனிதனின் உடம்பை அழிக்க தற்கொலை எண்ணத்தை கொடுப்பது அவன்தான். அவனுடைய வலையில் சிக்காதீர்கள். பூமியில் வாழ கண்டிப்பாக நமக்கு உடம்பு தேவை. எர்த்தில் வாழ உடம்பு தேவை. அதனால தான் பேய்கள் திரும்பவும் பூமியில் வந்து செயல்படுவதற்காக அது இங்கே மனிதனாக அவதரித்த காலத்தில், மனிதனாக பேய்கள் உருவெடுத்து பூமியில் இருந்த காலத்தில் அதனுடைய உடம்பை மம்மீஸ் என்று பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கிறது. தயவு செய்து திரும்பவும் அது பூமிக்கு வர அனுமதிக்காதீர்கள். பேய்கள் திரும்பவும் எர்த்தில் நடமாட, மனிதனை அழிக்க, நம் உரிமைகளை பறிக்க இடம் கொடுக்காதீர்கள். ஒளியோடு சேர்ந்து இருளை பூமியை விட்டு நிரந்தரமாய் அகற்றுவோம். ஒளிக்கே முக்கியத்துவம் கொடுப்போம். ஒளி என்பது ஃபயர் அல்ல. ஒளியில் இருள் இராது. ஆனால் இருளான நரகத்தில் இருப்பது ஃபயர். ஸோ லைட் வேறு, ஃபயர் வேறு. லைட் ஹெவனை சார்ந்தது, ஃபயர் ஹெல்லை சார்ந்தது. அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஹோலி ஸ்பிரிட் ஃபயர் அல்ல, தவறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. லைட் வாழ்வு தருவது, ஃபயர் வாழ்வை அழிப்பது. ஜீசஸ் லைட். ஃபயர் ஃபாலன் ஏஞ்சல்ஸ் சம்பந்தப்பட்டது, அது கேயாஸ். ஃபாதரான ஜீசஸ் உண்மையானவர். குமாரரான ஜீசஸ் வாழ்வு கொடுப்பவர். பரிசுத்த ஆவியான ஜீசஸ் வாழ்வை நோக்கி நம்மை வழி நடத்துபவர். எனவே தான் பைபிள் வழியும் சத்தியமும் ஜீவனும் அவரே என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீசஸ் இஸ் த ட்ரூத், லைஃப் அண்ட் வே. இது போன்ற ரகசியங்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.